விண்டோஸ் 10 மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் பார்ட் 4. நாம் ஏற்கனவே 3 வீடியோவில் எட்ஜ் ப்ரௌசரை பற்றி பார்த்துருக்கோம். அதை இந்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம எட்ஜ் ப்ரௌசர்லேயே பிடிஎஃப் ஃபைலையும் ஓப்பன் பண்ணலாம். ஓல்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எல்லாம் பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அடோப் ரீடரு அப்படி இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ப்ரௌசரில் எல்லாத்துலேயுமே பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் எட்ஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா நமக்கு பிடிஎஃப் ப்ரௌசருக்குள்ளார ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறதா இருந்ததுன்னா வீல ஃபார்வேர்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஜ் ஃபார்வேர்டில் போவோம், ரிவர்ஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் போவோம். அப்படி இல்லை பேஜை மாற்றணும்னா இங்கேயும் கிளிக் பண்ணி நீங்கள் பேஜை மாற்றிக்கலாம். இந்த பிடிஎஃப்னால் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு டாக்எக்ஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்டுடைய எம்எஸ் ஆஃபீஸில் தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். இது மாதிரி நாம் ஒவ்வொரு அப்ளிகேஷனில் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபைலை அந்த அப்ளிகேஷனில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். நாம் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணோம்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டபிள் அப்படின்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் இந்த ஃபைலை கொண்டு போய் நம்ம ஓப்பன் பண்ண முடியணும். நாம் ஓல்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலலாம் ஒரு பிடிஎஃப் ஃபைலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அடோபினுடைய ரைட்டர் சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் பிடிஎஃப் ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நீங்கள் பிடிஎஃப் ஃபைலை நேரடியாக க்ரியேட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வேர்ட்பேடில் ஓப்பன் பண்ணுறோம். வேர்ட்பேடில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த பிரிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் விண்டோஸ் 10 கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த டாக்குமெண்ட்டை நீங்களே பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ண முடியும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். டெஸ்க்டாப்லேயே சிசிஎன்ஏ அப்படின்னு நேம் கொடுத்துட்டு சேவை செலக்ட் பண்ணுறோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நமக்கு சிசிஎன்ஏ பிடிஎஃப் ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இதனுடைய ப்ராப்பர்ட்டியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஒரு பிடிஎஃப் ஃபைலு. இந்த ஃபைலை நம்ம எட்ஜ்லேயே ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்கோம். எட்ஜ்லேயே நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இதே மாதிரி இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் குரோமி ப்ரௌசர்லேயும் ஓப்பன் பண்ண முடியும். இது இல்லாமல் விண்டோஸ் 10 எட்ஜில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்னும் ஒரு புதிய ஆப்ஷன் என்னென்னா இபப் ஃபைலை ஓப்பன் பண்ண முடியும். இந்த இபப் ஃபார்மேட்டில் நிறையா புக்கெல்லாம் இருக்கும். ஏற்கனவே நம்ம இபப்பை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இபப்புக்கு தனியாக ரீடரை நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இபப்பை ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் விண்டோஸ் 10 ப்ரௌசரில் இந்த ஃபைலை நம்ம டைரெக்டாக ஓப்பன் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் எட்ஜை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். இபப்பை ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் எதுவும் லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எட்ஜிலேயே நீங்கள் இபப் புக்கை ஓப்பன் பண்ணி படிக்க முடியும். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் எல்லா ப்ரௌசரும் உங்களுக்கு இபப்பை ஓப்பன் பண்ணாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் வித் குரோமி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்க தவிர உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அந்த புக்கை படிக்க முடியாது. இனிமேல் நம்ம ப்ரௌசரில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் ஆப்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நாம் ஒரு 2 டேப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். புதுசாக ஒரு டேப்பை ஓப்பன் பண்ணணும்னா இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நாம் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் கண்ட்ரோல்-T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது டேப் ஓப்பன் ஆகும். நாம் ஏற்கனவே 2-3 ஃபைலை டவுன்லோடு பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் ஃபைலை டவுன்லோடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை என்னெல்லாம் ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த ரிமூவை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு லிஸ்ட்லேருந்து இந்த ஃபைல் ரிமூவ் ஆகிடும். இந்த ஃபைலை நாம் ஏற்கனவே டவுன்லோடு பண்ணியிருக்கோம். இதை கிளிக் பண்ணுறதுனால நீங்கள் டவுன்லோடு பண்ண ஃபைலு டவுன்லோடு ஃபோல்டர்லேயே இருக்கும். இது டவுன்லோடு ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும்தான் கிளியர் ஆகும். இதுவே ஒரு ஃபைல் டவுன்லோடு ஆகிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த ரிமூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டவுன்லோடு கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல உங்களுக்கு கிளியர் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதுவரை நம்ம என்னெல்லாம் டவுன்லோடு பண்ணோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் க்ளீன் பண்ணணும்னா இந்த கிளியர் ஆலை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோடு பேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்-J அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணதுமே நீங்கள் இதுவரை என்னெல்லாம் டவுன்லோடு பண்ணியிருக்கீங்க, இப்போ டவுன்லோடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு டவுன்லோட் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும்.
நம்ம எம்எஸ்எனை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் வெப் பேஜினுடைய லிங்க்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை ரைட் கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் இன் நியூ டேப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு புது டேப்பில் அந்த இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நியூ டேப்பை கிளிக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது டேப்பில் ஓப்பன் ஆகும். அப்படி புது டேப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா கூட உங்களுடைய ஃபோக்கஸு இந்த டேப்பில் தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். நம்ம கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுறோம். நமக்கு புது டேப் ஓப்பன் ஆகிருக்குது. ஆனால் நாம் ஏற்கனவே ஒர்க் பண்ண டேப்லேயே தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நாம் கண்ட்ரோலு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை கிளிக் பண்ணுறோம். இந்த லிங்க்கு ஒரு புது டேப்பில் ஓப்பன் ஆகும். நம்முடைய ஃபோக்கஸும் அந்த புது டேபுக்கு போயிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறோம். நாம் ஏற்கனவே இந்த லிங்க்கில் இருந்தோம். நாம் லிங்க்கை ஒரு புது டேப்பில் ஓப்பன் பண்ணி நம்முடைய ஃபோக்கஸு அந்த புது டேபுக்கு போயிடுச்சு. நாம் இந்த வெப்பேஜை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே வெப்பேஜை இன்னொரு தடவை நம்ம பக்கத்தில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்ட்ரோல் கேவை ப்ரெஸ் பண்ணோம்னா அதே வெப்பேஜ் நமக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி எப்போ நம்ம ஒர்க் பண்ணுவோம்னா நம்ம விக்கிபீடியாவில் ஒர்க் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணணும் அப்படி நினச்சோம்னா இதே டேப்பை பக்கத்தில் ஓப்பன் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் கேவை ப்ரெஸ் பண்ணதும் இதே டேப்பு நமக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம வேறு ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 2 லிங்க்கை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லிங்க்கில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்கணும், பக்கத்து லிங்க்கில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதி ஸ்க்ரீனில் இந்த டேப்பை ஓப்பன் பண்ணி வைக்கணும், பாதி ஸ்க்ரீனில் இந்த டேப்பை ஓப்பன் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல இதை பாதி ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடுறோம். இந்த டேப்பை நம்ம இன்னும் ஒரு பாதி ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டேப்பை நீங்கள் கீழே ட்ராக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது பாதி ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகிடும். அதாவது ஒரு டேப்பை கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அது செப்பரேட் விண்டோவாக மாறிடும். இந்த மாதிரி செப்பரேட் விண்டோவாக மாறின பிறகு 2 விண்டோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். நமக்கு இந்த மாதிரி 2 விண்டோ தேவை கிடையாது. ஒரே விண்டோவில் இந்த டேப்பை ஓப்பன் பண்ணணும் அப்படி நினச்சோம்னா இங்கே கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணோம்னா நமக்கு ஒரே விண்டோவில் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். ஒரு டேப்பை க்ளோஸ் பண்ணணும் அப்படி நினச்சோம்னா இந்த எக்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் W கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பனில் வச்சுருக்கக்கூடிய டேபு க்ளோஸ் ஆகிடும். எட்ஜில் நீங்கள் 2-3 டேபை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. எந்த டேப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னா நீங்கள் உங்களுடைய மவுஸை மேலே ப்ளேஸ் பண்ணால அந்த டேப்பில் என்னெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தம்ப் வியூவை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம நிறைய டேப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ வந்திருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டேப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டேப்பை பார்க்கும்போது இந்த பக்கம் சில டேபு உள்ளுக்குள்ளார ஹைடாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு டேப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதையே கீபோர்டில் செய்யணும்னா கண்ட்ரோல் டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டேபுக்கு வந்துடுவோம். இதுவே கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம லாஸ்ட்டு டேபுக்கு போயிடுவோம். ஒரே டைமில் நிறைய டேபை ஓப்பன் பண்ணியிருந்தால் இந்த ஆரோவை கிளிக் பண்ணி ஃபார்வேர்டு பேக்வேர்டில் போக முடியும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் டேபு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப்பையும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய டேபை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். தேவையில்லாத டேபெல்லாம் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி டேபை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு டேபை தெரியாதனமாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த டேபை ஹிஸ்ட்ரியிலேருந்து திரும்பி எடுக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த டேபை திரும்பி கொண்டு வர முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணி அந்த டேபை ஓப்பன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த டேபு ரொம்ப முக்கியமான டேபு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேபை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ்டு டேபு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நாம் ஏற்கனவே தெரியாமல் க்ளோஸ் பண்ண டேபை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் க்ளோஸ்டு டேபுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ண டேபு எல்லாமே திரும்பி நாம் கொண்டு வர முடியும். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டூப்ளிகேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதே டேப்பை இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணணும்னா டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணியும் நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த டேப்பை தனியாக ஒரு
விண்டோவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே ட்ராக் பண்ணி இழுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்கள் ட்ராக் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் டு நியூ விண்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேபு மட்டும் தனி விண்டோவில் ஓப்பன் ஆகிடும். நாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் எட்ஜை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.